ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை இப்போ பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. தற்போது வர இந்த கொலை வழக்கில் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அவங்ககிட்ட தனிப்படை போலீசார் மற்றும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில கொலையின் போது கொலையாளிகள் பயன்படுத்திய 11 செல்போன்களை மீட்டிருக்க போலீசார் அதுல இருந்த தகவல்களை மீட்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கதா தகவல் வெளியாகியிருக்கு. இதனால மேலும் சிலர் கைதாகலாம் அப்படின்னுமே சொல்லப்பட்டு வருது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வீட்டு அருகே நின்று கொண்டிருந்தப்போ 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் அவரை வெட்டி சாய்க்கப்பட்டார். அவங்க சாய்ச்சிட்டு வெட்டி கொண்டுட்டு அதுலேருந்து தப்பிச்சும் போனாங்க. அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போனார். ஸோ கடந்த மாதங்களில் நடந்த முக்கியமான நிகழ்வு இது. அவரது கொலைக்கு மூளையாக ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பாலு செயல்பட்டதாகவுமே போலீசார் கூறினாங்க. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலுவுடைய வங்கி பரிவர்த்தனைகள், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷனுமே போலீசார் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. கடந்த 6 மாதமா அவருடைய கணக்கு பரிவர்த்தனைகள் வங்கிட்ட இருந்து வாங்கி அதை தொடர்ந்து அதுலேயுமே ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. இதனால இந்த கொலை வழக்குல இன்னும் சிலர் சிக்கலாம் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இந்த வழக்குல திருநின்றவூரை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் அருள், திருவள்ளூர் திமுக மத்திய மாவட்ட இலக்கிய அணி நிர்வாகியுடைய மகனான சதீஷ், திருநின்றவூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியான செல்வராஜ் ஆகியோரையுமே போலீசார் கைது பண்ணாங்க. மேலும் அதிமுக நிர்வாகியான மலர்கொடியுமே கைது செய்யப்பட்டாங்க. இதே போல கொலை வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படுற தமாக மாநில மாணவர் அணி நிர்வாகியான ஹரிஹரன், பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவரான அஞ்சலை, கொலை வழக்கில் ஏற்கனவே கைதான அருளினுடைய செல்போனை வைத்திருந்த கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன், இவங்க எல்லாருமே காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 11 செல்போன்கள் கிடைச்சிருக்கிறதால அதன் மூலமா மேலும் சில தகவல்களையுமே மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்த வழக்கில் மேலும் சில விஷயங்களும் கிடைக்கப்படலாம். மேலும் சில தகவல்கள் கிடைக்கப்படுறது மூலமா இன்னும் சிலருமே கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.